மோட்டோரோலா வந்து H32s அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனை வர ஜூன் 2 அது சரியாக நாளைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. மோட்டோவோட இந்த E32sல என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல ஃப்ரண்ட் சைடில் இருக்க டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.5 இன்ச்சுக்கான HD+ ரிசோவில் LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 90 ஹெட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட் வருது. மேலும் இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி ஆவரேஜ் தான். அதே ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு MediaTekோட Helio G37 அப்படிங்கிற 12 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்கு IMG PowerVR GA320 அப்படிங்கிற GPU வருது. ஸோ ப்ராசரோட ரேங்கிங் எப்படி பார்க்கும்போது 110 ரேங்க் வருது. அதாவது டி கிரேட் ப்ராசராக வருது. ஸோ ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஸ் ரன் பண்ணுறதுல பிரச்சனை இருக்க போகிறதில்ல. மற்றபடி கேம்ஸுக்கு இது செட் ஆகாது. இன்டர்வல் கேம்ஸ் வேணால் 1-2 கேம்ஸ் விளாண்டலாமே தவிர மற்றபடியாக ஹெவியான கேம்ஸோ மிட் செட்டிங் கேம்ஸோ இதில் செட்டே ஆகாது. ரேம் இன்டர் ஸ்டோரேஜ் எப்படி பார்க்கும்போது இந்த ஃபோன் 3GB RAM 30GB ஸ்டோரேஜ் மற்றும் 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 கன்ஃபிகரேஷன் வருது. மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்குது. 1 TB வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இது டெடிகேட்டட் சிம் ஸ்டார்டாக கொடுக்குறாங்க. ஃபோனோட OS அப்படின்னு பார்க்கும்போது இது Android 12 OSல MyUX இன்டர்ஃபேஸில் என்ன ஆகுது. அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைட் நமக்கு 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 16 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. ரெண்டாவதாக ஒரு 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சரும், மூணாவதாக 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சரும் கொடுக்குறாங்க. ஸோ ஃபோனோட பேக் சைடு நமக்கு 3 கேமரா கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் சைடில் 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.0 ஆப்பர்ச்சரில் வருது. இது போக இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சைடில் உள்ள பவர் பட்டனில் தராங்க. ஃபோனோட வெயிட் 185 கிராம் வருது. இது போக IP52க்கான ரேட்டிங் இருக்குது. ஆனால் லைட்டாக தண்ணி பட்டாலும் பிரச்சனை இருக்காது. இந்த ஃபோனில் 4G சப்போர்ட் மட்டும் தான் இருக்குது. அதாவது டியூல் 4G சப்போர்ட் தான் வருது. 5G சப்போர்ட் கிடையாது. மற்றபடியாக பேட்டரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 15 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஸோ லைட்டாக ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒன்றும் ஓகன்னு சொல்கிற அளவுக்கு ஸ்பீடு கிடையாது. சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போர்ட் தராங்க. மோட்டோவோட இந்த E32s பொறுத்தவரை ஸ்லேட் கிரே அப்படிங்கிற ஒரே ஒரு கலர் வருது. இதோட விலையை பொறுத்தவரையும் இந்த 3GB RAM வெர்ஷன் வந்து 9299 அப்படிங்கிற விலையில் வருது. 4GB RAM என்ன வெர்ஷனில் வருது அப்படிங்கிறது தெரியல. அது வந்து தெரிஞ்ச உடனே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரைஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஓவராலாக இந்த மோட்டோவோட E32s பொறுத்தவரையும் ஸ்டாக் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம். மற்றபடியே ரொம்ப ஹெவியான கேம்ஸோ இல்லைனா மல்டி டாஸ்கிங்கோ அந்தளவுக்கு பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இந்த மோட்டோவோட E32s பற்றி என்ன நினைக்க அப்படிங்கிறது கீழே காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றொரு வீடியோ உங்களுக்கு நன்றி. வணக்கம்.